நல்லா இருக்குண்ணா. படத்தை ரொம்ப சிம்பிளா காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளா வந்து இந்த மாதிரி வரல. ஸ்டார்டிங்ல இருந்து தனுஷ் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளா ரொம்ப பார்க்க நல்லா இருக்கு. ஒரு 90s வைப் அந்த மாதிரி இருந்துச்சு. 90s மூவிஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு என்னது மியூசிக் சிம்பிளா எல்லாமே சிம்பிளா இருக்கு. சிம்பிளா இருந்து நம்மளுக்கு பிடிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. பார்த்திபன் அவங்க கேரக்டர் நல்லா இருக்கு. நித்யா மேன் கேரக்டர் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. தனுஷ் வேற லெவல்ல இருக்காங்க. எல்லாமே சைலண்டா இருந்தாலே ஹேண்டில் பண்ணிடலாம். எதுக்கும் ஃபைட் பண்ண வேண்டாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா எல்லாமே குட் எமோஷனலா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவியா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அருண் விஜயோட கேரக்டர் என்ன நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? படம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்தேன். தனுஷோடைய பெரிய ஃபேன். நான் பெங்களூர்லேருந்து ஆக்சுவலி வந்திருக்கேன் அவருக்காக. அவரை பார்க்க முடியல. பட் படம் பார்த்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நிறைய ஹாப்பி. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டிங் சீன் வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. பேரண்ட்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் பற்றி பியூட்டிஃபுல்லாக அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி உன் பேரண்ட்ஸ் மட்டும் தான் உனக்காக வருவாங்கன்றது பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சொசைட்டியில் எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து ட்ரக்ஸுக்கும் அதிகம் அடிக்ட் ஆகிருக்காங்க. ஆனால் என்ன தான் பண்ணாலுமே நீ என்னவா பண்ணு, நீ வேலைக்கு போகல என்ன வேணா பண்ணு, ஆனால் உனக்குன்னு ஒரு குடும்பம், உனக்குன்னு ஒரு ஃபேமிலி, உனக்குன்னு ஒரு ஊர் இருக்கும் அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் சொல்லவே வேணாம். டைரக்ஷன் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஆஸ் அன் ஆக்டராக நம்ம நிறைய பார்த்துருக்கலாம். பட் டைரக்டராக ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ். சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்றாங்க மக்களுக்கு? என்ன சொல்ல வர்றாங்க? மக்களுக்கு என்ன சொன்ன வராங்கன்னா அதான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு நீங்கள் பொழப்ப தேடி எங்கன்னா போங்க, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஊர், உங்களுக்குன்னு ஒரு வீடு, உங்களுக்குன்னு உங்கள் பேரண்ட்ஸ் தான் எல்லாமே அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்பா அம்மா தான் எல்லாமே அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காங்க. மியூசிக்ஸ்லாம் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க? எந்த அளவுக்கு நல்லா இருக்கு மியூசிக்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி அவர் வந்து ரீல் பேஸ்ட் எதுவுமே பண்ணல இந்த சாங்கில். தனுஷ் மென்ஷன் பண்ண மாதிரி ரீல் பேஸ்டே இல்லை. கதைக்கு என்ன தேவையோ அதை அழகாக கொடுத்துருக்காரு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. என்ன சோகமெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு என்ன எத்தனை சாமி அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தனுஷை தாண்டி வந்து இந்த கேரக்டர் ரொம்ப வந்து பொருத்தமாக இருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா யாரும்? அருண் விஜய் சொன்னோம். அவர் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார். அவர் நித்யாவனும் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அவங்க கேரக்டர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சூப்பர் தலை வேற லெவலு. எல்லாமே வேற லெவலு. தனுஷ் இதில் மாற்றமாக தான் இருக்காப்புல. சூப்பராக இருக்காப்புல. சும்மாலாம் சொல்ல அருண் விஜயெல்லாம் சொல்ல நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் செம்ம படம். நான் தனுஷ் தானே, யாருமே இல்லைண்ணா. படம் வேற மாதிரி இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான கதை. சரிங்களா, ஒரு எப்படி சொல்றது, எல்லா படம் மாதிரிலாம் எடுக்கல. ஒரு டிஃப்ரெண்டா எடுத்திருக்காரு. எமோஷனல் ஃபைட் எல்லாமே இருக்கு. மியூசிக்லாம் ஜிவி வேற மாதிரி போட்டு வேற மாதிரி எடுத்திருக்காங்க. ஃபேமிலியா வந்தா படம் இது வந்து பெரிய சக்சஸ் தான் தனுஷுக்கு. ஃபேமிலி படம் தான் இது. இது வந்து அவங்க பழைய கால அவங்க பாட்டன் முப்பாட்டன் அவங்க அப்பா அந்த வழியில வந்து அவங்க அந்த கும்பிட்ட சாமி அவங்களெல்லாம் அதான் அதுலேருந்தே அப்படியே வந்து அவங்க அப்பா அங்கே இருந்த இடத்துல வந்து அவர் இருந்து அவரோட இது பண்ணுறாரு எடுத்திருக்காரு. படம் செம்மையா இருக்குண்ணா. வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. அருமையான ஒரு படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் படத்தை. நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். இந்த படம் பார்க்கும்போது தலைவன் தலைவி மாதிரி இருக்கும். அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்த பவர் பாண்டி மாதிரி இருக்கும். நிறைய விமர்சனங்கள் இருந்தது. பட் படம் நீங்க பார்க்கும்போது அன்னபூர்ணி மாதிரியோ தலைவன் தலைவி மாதிரியோ இல்லை. படம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்ல கான்செப்ட். சூப்பரா இருக்கு படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். சூப்பரா இருக்கு. பெஸ்டா பண்ணியிருக்காரு. அருண் விஜயோட கரியர் ஒன் ஆஃப் த பெஸ்டா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு படம். பட் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல படம். ஆனா நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஃபேமிலியா என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்கு. எனக்கு என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா படத்துல வந்து காமெடி நிறைய ஆட் பண்ணிருக்கலாம். ஸோ அதுதான் ஒரு கம்மியா இருக்கே தவிர நல்ல ஒரு படம். அருமையான ஒரு படம். சூப்பரா இருந்தது. எல்லாமே பிடிச்சிருந்தது. தனுஷோட அப்பா அம்மா கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. நல்லா இருக்கு மூவி எல்லாம். கண்டிப்பா இட்லி கடை, அதாவது நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழணும்னு நினைச்சோன்னா நமக்கு சிக்கல் வராது. ஓகேங்களா? ஆனா ஏன் இங்க சிக்கல் வருதுன்னா நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அவங்க அப்பா சேர்த்து தான் ஊருக்கு வந்த பிறகு அவங்க அப்பாவோட கஷ்டம் என்னன்னு தெரியுது. கண்டிப்பா இட்லி கடையில நமக்கு சட்னி இருக்குதோ இல்லையோ வேதனையும் சோதனையும் இருக்குது. என் குலசாமி கண்டிப்பா நம்ம எல்லாரும் குலசாமிக்கு போனோம்னா நம்ம பாட்டை கும்பிட்ட அந்த ஆசீர்வாதம் அங்கே கிடைக்கும். எல்லாரும் குலசாமியை போய் பாருங்கன்னு இருக்காரு. இட்லி கடையை வேற கடையா நல்ல பாசத்தோட காட்டியிருக்காரு. தீபாவளிக்கு சிறந்த நல்வாழ்த்துக்கள்.
அதே மாதிரி விவேகமான போலீஸ்காரன், இந்த மாதிரி ஒரு போலீஸ்காரர் தான் வேணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பார்த்திபன் மிரட்டி எடுத்திருக்கிறாரு. இந்த ஊரையே சேர்த்து வச்சிருக்காரு. அண்ணே இந்த நாட்டையும் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி நல்ல போலீஸ்காரவங்க வேணும். அவங்களால தான் தர்மத்தை நிலநடுத்த முடியும். சிவநேசன் இட்லி கடை சிறந்த கடை, சிறந்த படம். ஓகேவா? அருண் விஜய் வந்து நடிக்கல, உதச்சி எடுத்து வச்சிருக்காரு. நீ உதச்சி எடுத்தனா கடைசியா உனக்கு 2 கிலோ மாவு ஆட்டி தான் உனக்கு வெளியே அனுப்புவோன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்புறாரு. இந்த படத்துல அதே மாதிரி எங்க சமுத்திரக்கனியான கையிலையும் தூக்கிக்கிட்டான், கடையையும் தூக்கிட்டான், இவனை அடிச்சு உதச்சிட்டு நான் ஜெயிலுக்கு தான் போறேன்னு அவரு பின்னி எடுத்திருக்காரு. 4 பேர் சிறந்த நடிப்பு, சூப்பரு. நித்யா மேனன், உன்னையெல்லாம் நடிப்புன்னே சொல்லக்கூடாது, நீ எல்லாம் எங்க வாழ்க்கையில ஒண்ணு. எந்த படம் கொடுத்தாலும் அதுல நீ நின்று கண்ணு ப்ரூவ் பண்ற. ஓகேவா? சூப்பர். மியூசிக் தான் என் பிள்ளை இன்னைக்கு சோகத்துல இருக்கும். விவேகத்து பெற்று நான் எவ்வளவோ சொன்னேன். கொலசாமி கொலசாமி என் குளங்காக்க வந்த சாமி, என் அப்பன் பாட்டை எல்லாத்தையும் காப்பாத்தின சாமின்னு ஒரு பாட்டை போட்டா இருப்பாரு. படம் புல்லும் அந்த பாட்டுக்கெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் அப்ளாஸ் 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 அப்படி பின்னி பெடல் எடுத்து வச்சுக்கு. பீட்டர் கரான், நீ எல்லாம் வந்து ஃபைட்டு போடல, நீ டைட்டு போட்டிருக்க, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு டைட்டு போட்டிருக்குது. சூப்பர் சூப்பர். ஓகே.